all, in this video we are going to see about drama A Doll's House written by Henrik Ibsen. So let's move on to the video. The Doll's House play வந்து ஹென்ரிக் இப்சன்னால எழுதப்பட்டது. இவங்க வந்து ஒரு நார்வேஜியன் பிளே ரைட். இவங்களோட ஃபுல் நேம் ஹென்ரிக் ஜாஹன் இப்சன். மார்ச் 20, 1828 பிறந்து மே 23, 1906 இறந்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு பொயட், பிளே ரைட் அண்ட் தியேட்டர் டைரக்டர். இவங்களாம் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ட்ராமா அண்ட் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட சம் ஆஃப் தி நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தா பில்லர்ஸ் ஆஃப் சொசைட்டி, கோஸ்ட், த வைல்ட் டக். இது வந்து ஒரு 3 ஆக்ட் ப்ளே. நார்வேயில் ஹெல்மர்ஸ் ஹவுஸ் ஹோல்டில் வந்து செட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் எப்போ பெர்ஃபார்ம்ட் ஆனிச்சுன்னா டிசம்பர் 1879 டென்மார்க்கில் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா, நோரா ஹெல்மர் அப்படின்ட்டு ஒரு உமன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க ஹஸ்பண்டோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக சீக்ரெட்டாக ஃபார்ஜரி பண்ணி கடன் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த உண்மை லாஸ்ட்டாக அந்த ஸ்டோரியோட எண்டிங்கில் தான் அவங்க ஹஸ்பண்ட்கே தெரிய வரும். வந்து 2 பேருக்குள்ளே சண்டை ஏற்பட்டு லாஸ்ட்டாக நோரா வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி ஃபேமிலியை விட்டு விலக நினைப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். நோரா ஹெல்மர் இவங்க அந்த பிளேயோட ப்ரொட்டகனிஸ்ட். டார்வெல்ட் ஹெல்மர் இவங்க நோராவோட ஹஸ்பண்ட். கிராக்ஸ்டட் இவங்க லாயர். டார்வெல்ட் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே பேங்க்லேயே கிராக்ஸ்டட் வந்து ஒரு லோ லெவல் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுவாங்க. மிஸ்ஸஸ் லெண்ட் இவங்க நோராவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். டாக்டர் ரேங்க் இவங்க டார்வெல்டோட ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹெலின் அப்படிங்கிறவங்க நோரா அண்ட் டார்வெல்டோட வீட்டில் ஒரு ஃபீமேல் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பாப், எமி அண்ட் ஈவர் இவங்க 3 பேரும் நோரா அண்ட் டார்வெல்டோட 3 ஸ்மால் சில்ட்ரன்ஸ். ஆனி மேரி இவங்க நோரா ஹெல்மர்ஸோட நானி. நோராஸ் ஃபாதர் இவங்க இந்த ப்ளே பிகின் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த பிளேயோட சம்மரி பார்க்கலாம். A Doll's House அப்படிங்கிற இந்த ப்ளே வந்து கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ ஓப்பன் ஆகுது. நோரா ஹெல்மர் கிறிஸ்மஸ்க்காக நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு லிவிங் ரூம் உள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க ஒய்ஃப் அரைவ் ஆகுறது தெரிஞ்ச டார்வெல் ஹெல்மர் ஸ்டடி ரூமை விட்டு வெளியில் வராங்க. டார்வெல்டுக்கு ரீசெண்டாக இப்போ தான் பேங்க்கில் ஒரு நியூ பொசிஷன் வந்து கிடச்சிருக்கு. அதனால் அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. டார்வெல்ட் அவங்க ஒய்ஃப் நோராவை எப்போவுமே அன்பாகவும் விளையாட்டுத்தனமாகவும் தான் க்ரீட் பண்ணுவாங்களாம். எப்படின்னா ஸ்குரில் பேர்ட், ஸ்கைலார்க் அந்த மாதிரி செல்லமான பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாம். டார்வெல்ட் கேட்குறாங்க நோரா கிட்ட, என்னன்னா நீ ஏன் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ்க்காக ஏன் இவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணுற, நம்ம பணத்தை செலவு பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நார்மலாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெலின் அவங்க வந்து டார்வெல்ட் வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் தி ஃபீமேல் சர்வெண்ட். அவங்க வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்னன்னா, நம்ம வீட்டுக்கு டாக்டர் ரேங்க் வந்திருக்காங்க. டாக்டர் ரேங்க் யாருன்னா டார்வெல்டோட ஒரு ஒன் ஆஃப் தி டியர் ஃப்ரெண்ட் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அட் த சேம் டைம் அனதர் விசிட்டரும் வந்திருக்காங்க. அவங்களோட நேம் அன்னோன். லேட்டாக தான் தெரிய வருது அவங்க யாருன்னா நோராவோட ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்கூல் ஆர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவங்களோட நேம் என்னன்னு பார்த்தா மிஸ்ஸஸ் கிறிஸ்டன் லெண்ட். பல வருஷம் கழித்து நோராவும் கிறிஸ்டன் லெண்டும் மீட் பண்ணுறனால நோராவுக்கு ஒரு கிரேட் சர்ப்ரைஸாக இருந்தது. நோராவும் மிஸ்ஸஸ் லெண்டும் தனியாக பேசிக்கிறாங்க. டார்வெல்டும் டாக்டர் ரேங்க்கும் ஸ்டடி ரூம் உள்ள போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நோராவும் மிஸ்ஸஸ் லிண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது தான் தெரிய வருது மிஸ்ஸஸ் லிண்டோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. மிஸ்ஸஸ் லிண்ட் அவங்க லைஃப்பை பற்றி சொல்கிறாங்க. என்னன்னா, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டனால எனக்கு லைஃப்பை ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போதுமான அளவு பணம் கிடையாது என்கிட்ட அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நோரா அவங்களோட லைஃப்பை பற்றி மிஸ்ஸஸ் லின் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜில் டார்வெல்டோ நானும் ரொம்ப புவராக தான் இருந்தோம். 2 பேரும் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணனால டார்வெல்ட் வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் போயிட்டாங்க. அவங்கள இட்டாலிக்கு அழைச்சிட்டு போனால் தான் ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க லைஃப்பை பற்றி மிஸ்ஸஸ் லின் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் லிண்ட் வந்து நோரா கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களையும் என்னோடய 2 யங்கர் பிரதர்ஸ் அவங்களையும் தான் நான் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ என் அம்மாவும் இறந்துட்டாங்க. என்னோடய பிரதர்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலமையில் இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நோராவோட ஹஸ்பண்ட் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். உன்னோட ஹஸ்பண்ட் பேங்க்கில் தானே ஒர்க் பண்ணுறாங்க, அந்த இடத்துல எனக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் லிண்ட் வந்து நோரா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு நோரா வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நான் உனக்கு கண்டிப்பாக பேங்க்கில் நான் டார்வெல் கிட்ட பேசி உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு.
நெக்ஸ்ட்டு நோரா வந்து மிஸ்ஸஸ் லின் கிட்ட ஒரு கிரேட் சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, டார்வல்டுக்கு அந்த டைமில் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தனால இட்டாலிக்கு அழைச்சிட்டு போனால் தான் என்னால் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமையில் நான் இருந்தேன். எனக்குன்னு எந்த ஒரு ஜாபும் கிடையாது. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டனால கடன் வந்து நான் இல்லீகலாக பாரோ பண்ணி தான் வாங்கி அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை மிஸ்ஸஸ் லின் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நோரா டார்வெல் கிட்ட நம்ம இட்டாலி போகிறதுக்கு என் அப்பா கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு பொய் சொல்லியிருக்காங்க. நோரா வந்து இல்லீகலாக அவங்க அப்பாவோட சைன் போட்டு பணம் வாங்கியிருக்காங்க. அவங்க அப்பா இறந்தது வந்து செப்டம்பர் 29, ஆனால் நோரா சைன் போட்டது வந்து டிசம்பர் 2. நோரா வேலைக்கு போனனால கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சீக்ரெட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வந்து அடைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நான் எல்லா கடனையும் அடைச்சி முடிச்சிருவேன் அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் லின் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் ரேங்க்கும் டார்வெல்டும் ஸ்டடி ரூமை விட்டு வெளியில் வருவாங்க. டார்வெல்ட் வந்து மிஸ்ஸஸ் லிண்டை மீட் பண்ணும்போது இந்த மாதிரி பேசினாங்களையா நோராவோ மிஸ்ஸஸ் லிண்டோ, அந்த விஷயம் தெரிஞ்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ட்டு டார்வெல்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் கிராக்ஸ்டட் வந்திருப்பாங்க. அவங்க யாருன்னா டார்வெல்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு லோ லெவல் எம்ப்ளாயி. அவங்களோட ப்ரெசன்ஸை பார்த்துட்டு நோரா வந்து ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஃபேஸை பார்க்குறதுக்கே. அப்புறமா இவங்கெல்லாம் மீட் பண்ணி முடித்தோடனே டார்வெல்ட், டாக்டர் ரேங்க், அப்புறம் மிஸ்ஸஸ் லிண்ட் இவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. கிராக்ஸ்டட் வந்து நோரா கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி டார்வெல்ட் என்னையை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோராவை வந்து கிராக்ஸ்டட் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எதுக்காக கிராக்ஸ்டட் நோராவை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நோரா வந்து மிஸ்ஸஸ் லின் கிட்ட டெப்ட் வாங்கினேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கடன் வந்து கிராக்ஸ்டட் கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா கிராக்ஸ்டடுக்கு நோராவை பற்றியான உண்மை ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா, அவங்க அப்பா இறந்தது செப்டம்பர் 29, ஆனால் நோரா சைன் பண்ணது டிசம்பர் 2. அதனால் அவங்க அப்பாவோட சைனை இல்லீகலாக ஃபார்ஜரி பண்ணி தான் டெப்ட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை கிராக்ஸ்டடுக்கு தெரிய வந்தனால பிளாக்மெயில் பண்ணுவாங்க. என்னை வந்து டார்வெல்ட் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா உன்னைய பற்றியான உண்மைகள் எல்லாத்தையும் நான் அவன் ஹஸ்பண்ட் டார்வெல் கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். இந்த உண்மையை நான் ஹஸ்பண்ட் டார்வெல் கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்படின்னா இது ஒரு க்ரைம் கேஸ்க்கு லீடாகி உன் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடும். இது மாதிரி கிராக்ஸ்டட் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. நோரா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு டார்வெல்ட் வந்து வீட்டுள்ள வராங்க. நோரா கெஞ்சிறாங்க, அது மாதிரி கிராக்ஸ்டடை மட்டும் வேலையை விட்டு தூக்கிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. அதுக்கு டார்வெல்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு உனக்கு தெரியுமா, இன்னொருத்தவங்களோட சைனை ஃபார்ஜரி பண்ணி போடுறான், அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான். இந்த வார்த்தையை கேட்டதும் நோராவுக்கு அவங்கள சொன்ன மாதிரியே இருக்கும். அதனால் இன்னும் அவங்களுக்கு பயம் இன்னும் ஜாஸ்தியாகும். இனிமேலும் நான் அவனை வேலைக்கு வச்சுருந்தேன்னா அவனோட ரெப்புடேஷன் மட்டும் போகிறது மட்டும் இல்லாமல் என்னோடய ரெப்புடேஷனும் போயிடும். அதனால் நான் அவனை வேலையை விட்டு கண்டிப்பாக எடுத்துருவேன், இதில் நீ எதுவும் தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டார்வெல்ட் சொல்லிடுவாங்க. கிராக்ஸ்டடுக்கு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து எப்படியாச்சும் நம்ம பழி வாங்கிடணும் அப்படின்ட்டு நோராவை பற்றியான க்ரைம்ஸ்லாம் ஒரு லெட்டரில் எழுதி லெட்டர் பாக்ஸ் உள்ள போட்டுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நோரா அந்த லெட்டர் பாக்ஸ் உள்ள லெட்டரை நம்ம எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்காங்க. அவங்களால எடுக்க முடியல. பக்கத்தில் டாக்டர் ரேங்க் வந்து இருக்காங்க. சரி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு கேட்கும்போது டாக்டர் ரேங்க் வந்து அந்த டைமில் நோராவுக்கு நம்ம எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவர் இருந்திருப்பார். டாக்டர் ரேங்க் வந்து ஆல்ரெடி ஒரு இல்னஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம எப்போ வேணாலும் சாகலாம் அப்படிங்கிற நிலமையில் இருக்காங்க. ஸோ அதனால் நோரா வந்து அவங்கக்கிட்ட கோவப்பட முடியல. நான் அவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் லிண்ட் வந்து வராங்க. அவங்கக்கிட்ட நோரா வந்து நான் அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு எப்படியாச்சு அப்படின்னு கேட்குறப்போ கிராக்ஸ்டட் வந்து என்னோடய எக்ஸ் லவர் தான், நீ கவலைப்படாத, நான் அவரை கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அது மாதிரி மிஸ்ஸஸ் லிண்டும் கிராக்ஸ்டடை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கிராக்ஸ்டடும் மிஸ்ஸஸ் லிண்டும் லவ்வர்ஸாக தான் இருந்தாங்க. வீட்டில் உள்ள சிச்சுவேஷன்னால் மிஸ்ஸஸ் லிண்ட் வந்து ஒரு வெல்த்தியர் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கிராக்ஸ்டட் அதனால் ரொம்ப மனவேதனையில் இருந்திருப்பாங்க. மிஸ்ஸஸ் கிறிஸ்டன் லிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு விடோவாக தான், சிங்கிளாக தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் இனிமேல் சேர்ந்து லைஃப்பை வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க.
ராக்ஸ்டட் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க, இது மாதிரி நம்மளுக்கு ஒரு நியூ லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் ராக்ஸ்டட்னால அந்த லெட்டர் பாக்ஸில் லெட்டரை வந்து எடுக்க முடியாது. அதனால் மிஸ்ஸஸ் கிறிஸ்டன் லிண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல விடுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, எல்லா உண்மையே தெரிய வரட்டும் அப்படின்ட்டு. அகைன் ஒரு லெட்டர் எழுதி ராக்ஸ்டட் மறுபடியும் அந்த லெட்டர் பாக்ஸில் அந்த லெட்டரை போட்டு போயிடுறாங்க. நோரா வந்து இங்கே செம டென்ஷனாக இருக்காங்க. லெட்டரை வந்து எடுத்துகிட்டா அவ்வளோதானே, வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்ட்டு ரொம்ப பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக டார்வல்ட் வீட்டுக்கு வராங்க. நோராவுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகுது. லெட்டர் பாக்ஸில் உள்ள லெட்டரை வந்து டார்வல்டை எப்படியாச்சும் எடுக்க விடாமல் பண்ணிடணும் அப்படின்ட்டு நிறையா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் நோராவுக்கு காஸ்டியூம் பார்ட்டி இருக்குது. அதுக்கு வந்து டேலண்டெல்லாம் டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் நல்லா இருக்கான்னு பாருங்கள், இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு நிறையா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லோரும் அந்த ஈவினிங் காஸ்டியூம் பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. டார்வல்டு வந்து மிஸ்ஸஸ் லிண்டுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு டாக்டர் ரேங்க்கு குட் நைட் சொல்லிவிட்டு போயிடுறாங்க. டாக்டர் ரேங்க் வந்து லெஃப்ட் ஆனோடனே டார்வல்டு வந்து 2 விசிட்டிங் கார்ட்ஸ் வந்து லெட்டர் பாக்ஸ் உள்ள பார்க்குறாங்க. நோராவுக்கு வந்து தெரிய வருது அது வந்து டாக்டர் ரேங்கோட டெத் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ டார்வல் கிட்ட நோரா வந்து டாக்டர் ரேங்கோட இல்னஸ் பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ராக்ஸ்டட் போட்ட லெட்டரையும் வலியுறுத்தி படிக்க சொல்கிறாங்க, இதையும் படிங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மை தெரிய தான் போகுது, அது இப்போவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. டார்வல்டு அந்த லெட்டரை படித்தோடனே செம கோவமாகி, என்னோட சந்தோஷத்தெல்லாம் பாழாக்கிட்ட, என்னோடய குழந்தைகளை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து ஒரு லையர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. ராக்ஸ்டட் வந்து 2 லெட்டர் போட்டாங்கன்னு சொன்னோம், அதில் ஒரு லெட்டர் படிச்சுட்டாங்க. இன்னொரு லெட்டர் வந்து அந்த ஃபீமேல் மெய்ட் சொன்னல ஹெலின், அவங்க வந்து கொண்டு வராங்க. ராக்ஸ்டட் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, அந்த லெட்டரில் நான் அவங்க 2 பேரோட பாண்டையும் பிரிக்க விரும்பலை, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்போ வந்து திருந்திட்டேன், இனிமேல் பிளாக்மெயில் கேஸ் அது மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. டார்வல்டு இந்த லெட்டரை படித்த உடனே நல்ல வேலை நம்ம ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகலை, சேஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஓவர் ஹாப்பினஸ் ஆகிட்டாங்க. ஆஸ் யூஷுவலாக இதை பற்றி நோரா கிட்ட பேச போகிறாங்க. ஆனால் நோரா வந்து செம டென்ஷனாக இருக்காங்க. நமக்கு கல்யாணம் ஆகி 8 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் இன்னமும் நீங்கள் என்னை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணவே இல்லை, உங்களுக்கு ரொம்ப முடியல, உங்களை எப்படியாச்சும் மறுபடி உங்களை ரெக்கவர் பண்ணி நான் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் உங்களை இட்டாலிக்கு அழைச்சிட்டு போனேன். உங்கள் மேலே உள்ள ஒரு லவ்வில் தான் நான் அதெல்லாம் பண்ணினேன், ஆனால் அதை கூட நீங்கள் புரிஞ்சிக்கலை. என்னோடய அப்பாவும் சரி நீங்களும் சரி 2 பேருமே என்னை ஒரு டால் மாதிரி தான் வச்சுக்கணும் அப்படின்னு இத்தனை நாளாக என்னை வச்சுருக்கீங்க. எனக்கு வந்து இனிமேல் இங்கே இருக்க விருப்பம் இல்லை, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. ஃபைனலாக இந்த பிளேயோட தீம்ஸ் என்னென்னு பார்த்தா, ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் இன்இக்வாலிட்டி, அப்பியரன்ஸ் விசஸ் ரியாலிட்டி, மேரேஜ் அண்ட் லவ், மணி அண்ட் பவர், sacrifice, secrets, moral responsibility, struggle for individual identity. Thank you for your support and for tuning in, friends, and don't forget to like and subscribe. Let's see you back on the next video.